அதுவும் சிவி சார் கம்பெனி இப்போ ப்ரொடக்ஷனை பத்தி உனக்கு தெரியுமா? அங்க போன இன்னும் ஆகணும்னு உனக்கு தெரியுமா? நீ குரு தைரியமா. ஸோ அதனால வந்து இப்படி பேசுற பயம் அதிகமாயிடுச்சு. சரி அப்புறம் என்னன்னா அந்த டைம்ல எனக்கு பெருசா வேலையும் இல்லை, எதுவுமே இல்லாம இருக்குது. நம்ம ஒரு அதாவது அந்த படத்துலயும் ஒரு டைலாக் வரும், அதாவது பிரச்சனையில இருக்க அந்த வாய்ப்புல இருக்க பிரச்சனையை பார்க்காத, அந்த பிரச்சனையில இருக்க வாய்ப்பை பாரு அப்படின்னு சேர்ந்து இறங்கிட்டோம். ஸோ உண்மையா என்னன்னா சிவி சாரோட ஸ்கூல் கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ஸ்கூல் தான். அது எப்படி அதை அதை நான் உங்களுக்கு ஒரு ஒரு விளக்கமா சொல்லணும்னா எப்படி சொல்றதுன்னா, ஒரு ரெண்டு விதமான பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பையனுக்கு வந்து எந்த கஷ்டமே தெரியக்கூடாது, அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துடணும், அவன் வந்து வாழ்க்கையில கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பேரண்ட்ஸ் இருப்பான். அந்த பையன் என்ன கேட்டாலும் கொடுத்து வளர்ப்பாங்க. இன்னொரு பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா, நான் படுற கஷ்டப்படல என் பையனுக்கு தெரியும், அப்பதான் வந்து கரெக்டா வருவான், அப்ப நல்ல கஷ்டத்தையும் வந்து அந்த பையனுக்கு தெரியப்படுத்துவாங்க. இது செகண்ட் டைப் ஆஃப் பேரண்ட். இவரு எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து திரும்பி பார்ப்பாரு. இந்த சுந்தர் சி சார் படத்துல வடிவேல் சாருக்கும் மாதன் சாருக்கும் ஏதோ பிரச்சனை வந்து ஒரு ஆட்டோக்காரர் நிப்பாரு, எங்க அந்த ஆட்டோக்காரர் அப்படின்னு. சோ எங்களுக்கு எந்த ப்ராப்ளம், எங்க அந்த டைரக்ஷன் டீம், அதாவது எந்த ஒரு பிரச்சனை ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுன், ஏன்னா நான் உங்களை தான் வந்து நான் உங்களை நம்பி தான் நான் ஓவரால், நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இப்ப சினிமால எல்லாம் சொல்லுவாங்க, இப்போ ஒரு டைரக்டர் ஆயிட்டோம்னா ப்ரொடியூசர் வந்து அவங்களை தங்க மாதிரி பார்த்துப்பாங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்க எதுவாக இருந்தாலும் என்ன பிரச்சனை வா நில்லு அப்படின்னு நிக்க வச்சு, அதாவது அது இன்னும் நான் நிறைய சொல்ல முடியாது, பட் சொல்லிடுறேன். இல்ல இல்ல அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் இன்னைக்கு இந்த படம் முடிச்சுட்டு இப்ப இந்த ரிலீஸ்க்கு எடுத்து வரும்போது இந்த பாடம் வேற எங்கேயும் எனக்கு கிடைக்காது இல்லைங்களா. அது அந்த சினிமான ஒரு மாயோட சுத்தாம இல்ல, இதுதான் பிராக்டிக்கலு, இதை நீ இப்படிதான் பண்ணணும், அதுக்கான ஒரு விஷயத்த வந்து சாரோட ஸ்கூல்ல தாண்டி வேற எங்கேயும் இன்ட்ரெஸ்ட்ல கத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அடுத்ததாக ராட்சசன் படத்தின் கதாசிரியரும் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் இணைந்து மார்க் ஆண்டனி மற்றும் தற்போது வெளிவரவுள்ள குட் பேட் அக்லியோட இணை கதாசிரியரும் இப்படத்தில் இயக்குநருமான திரு எஸ்.ஜே. அர்ஜுன் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். அதாவது கொஞ்சம் நிறைய விஷயம் பேசலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். சிவி சார் எல்லாத்தையும் பேசிட்டாரு. அப்புறம் சரி சிலதான் மறந்துட்டாரு. சரி அந்த பாயிண்ட் நம்ம எடுத்துலான்னு பார்த்தா இவர் கூடயே சார் நிக்கில் சார் உட்காந்து அந்த மறந்து போனவங்களையும் கொடுத்து பேச வச்சுட்டாரு. ஸோ எனக்கு சரி நான் பேசுறது வேற என்ன, நான் ஒரு ஸ்டார்டிங்லேருந்தே என்னோட ஜேர்னி ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு சில விஷயம் மட்டும் பேசுறேன். நான் ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண படம் வந்து முண்டாசு பட்டி தான். ஸோ அதுல சார் தான் ப்ரொடியூசரு. ஸோ அதுல நாங்க வந்து பிரமிப்பா நாங்க பாக்குறது என்னன்னா, அங்க அந்த ஆபீஸ்ல சாரும் நலன் சார் வந்து வெளில நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சொல்லுவோம் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆயிருந்தது. நாங்க வந்து அவங்க வெளில இருக்காங்கன்னா அவங்க திருப்பி வெளில அவங்க தாண்டி போற வரைக்கும் கிராஸ் ஆகி போக மாட்டோம். ஏன்னா தாண்டி போறதுக்கே பயமா இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா ரெண்டு பேரும் அப்படி பிரமிப்பா இருக்கும் எங்களுக்கு. அப்புறம் அங்கிருந்து அப்புறம் இன்டர்நெட்டால நம்ம அவர் ரவி சாரோட அவரோட ஒர்க் சும்மா ஜஸ்ட் ஸ்கிரிப்ட்ல தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட டிராவல் வந்து ராட்சசன் ஸ்கிரீன் பிளே பண்ணேன். அப்புறம் யங் மங்ஸாங்கன்னு ஒரு படம் பிரபுதேவா மாஸ்டர் வச்சு பண்ணேன். அப்படியே மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தது. ஒரு 13 வருஷம் கழிச்சு சாரு திருப்பி கூட்டாரு. ஸோ இப்போ பார்க்கும்போது சரி சார் கூப்பிட்றாரு போலாம் அப்படின்னு போகும்போது அவர் ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா, சூதுகம் 2 அர்ஜுன் நீங்க ஃபர்ஸ்ட் கதை பண்ணுங்க, அப்புறம் டேரக்ட் பண்றதை பத்தி முடிவு பண்ணலாம். சரி ஓகே கதைக்கு ஒத்துக்கிட்டு நாங்க போயிட்டோம். அப்புறம் கதையை முடிச்சதுக்கு அப்புறம் அர்ஜுன் நீங்களே டேரக்ட் பண்ணுங்கன்னு ஹாப்பியா வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் வந்து ஏடா சூதுகம் 2 வந்து சார் வந்து பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே யார் முகத்துலயும் சந்தோஷம் இல்லை, நல்லா பேய் அறிஞ்ச மாதிரி இருந்தாங்க. ஏன் என்னடா அப்படின்னா, ஏன்னா எந்த மாதிரி விஷயத்த ஒத்துட்டு வந்திருக்க, சூதுகம் படத்தை பத்தி தெரியுமா உனக்கு, அதுவும் சிவி சார் கம்பெனி இப்போ ப்ரொடக்ஷனை பத்தி உனக்கு தெரியுமா, அங்க போன இன்னும் ஆகணும்னு உனக்கு தெரியுமா, நீ குரு தைரியமா. ஸோ அதனால வந்து இப்படி பேசுற பயம் அதிகமாயிருச்சு. சரி அப்புறம் என்னன்னா அந்த டைம்ல எனக்கு பெருசா வேலையும் இல்லை, எதுவுமே இல்லாம இருக்குது. நம்ம ஒரு அதாவது அந்த படத்துலயும் ஒரு டைலாக் வரும், அதாவது பிரச்சனையில இருக்க அந்த வாய்ப்புல இருக்க பிரச்சனையை பார்க்காத, அந்த பிரச்சனையில இருக்க வாய்ப்பை பாரு அப்படின்னு சேர்ந்து இறங்கிட்டோம். ஸோ உண்மையா என்னன்னா சிவி சாரோட ஸ்கூல் கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ஸ்கூல் தான். அது எப்படி அதை நான் உங்களுக்கு ஒரு ஒரு விளக்கமா சொல்லணும்னா எப்படி சொல்றதுன்னா, ஒரு ரெண்டு விதமான பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பையனுக்கு வந்து எந்த கஷ்டமே தெரியக்கூடாது, அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துடணும், அவன் வந்து வாழ்க்கையில கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பேரண்ட்ஸ் இருப்பான். அந்த பையன் என்ன கேட்டாலும் கொடுத்து வளர்ப்பாங்க. இன்னொரு பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா, நான் படுற கஷ்டப்படல என் பையனுக்கு தெரியும், அப்பதான் வந்து கரெக்டா வருவான், அப்ப நல்ல கஷ்டத்தையும் வந்து அந்த பையனுக்கு தெரியப்படுத்துவாங்க. இது செகண்ட் டைப் ஆஃப் பேரண்ட். இவரு
எந்த ஒரு கஷ்டமா தான் ஃபர்ஸ்ட் வந்து திரும்பி பார்ப்பாரு. இந்த சுந்தர் சி சார் படத்துல வடிவேல் சாருக்கும் மாதன் சாருக்கும் ஏதோ பிரச்சனை வந்து ஒரு ஆட்டோக்காரர் நிப்பாரு, எங்க அந்த ஆட்டோக்காரர் அப்படின்னு. சோ எங்களுக்கு எந்த ப்ராப்ளம், எங்க அந்த டைரக்ஷன் டீம், அது எந்த ஒரு பிரச்சனை ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜுன், ஏன்னா நான் உங்களை நம்பி தான் நான் ஓவரால், நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இப்ப சினிமால எல்லாம் சொல்லுவாங்கன்னா ஒரு டைரக்டர் ஆயிட்டோம்னா ப்ரொடியூசர் வந்து அவங்கள தங்க மாதிரி பார்த்துப்பாங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்க எதுவாக இருந்தாலும் என்ன பிரச்சனை வா நில்லு அப்படின்னு நிக்க வச்சு, அதாவது அது இன்னும் நான் நிறைய சொல்ல முடியாது, பட் இல்ல நான் சொல்லிடுறேன். இல்ல இல்ல அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் இன்னைக்கு இந்த படம் முடிச்சுட்டு இப்ப இந்த ரிலீஸ்க்கு எடுத்து வரும்போது இந்த பாடம் வேற எங்கேயும் எனக்கு கிடைக்காது இல்லைங்களா. அது அந்த சினிமான ஒரு மாயோட சுத்தம் இல்ல, இதுதான் பிராக்டிக்கல், இதை நீ இப்படிதான் பண்ணணும், அதுக்கான ஒரு விஷயத்த வந்து சாரோட ஸ்கூல்ல தாண்டி வேற எங்கேயும் இன்ட்ரெஸ்ட்ல கத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சோ ஏன்னா இங்க அவரோட ஸ்கூல்ல இருந்து வெளில, இப்போ அவரோட லிஸ்ட், அவர் இத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, இவ்வளவு டெக்னீஷியன் வெளில வந்திருக்காங்க, அவங்களாம் வெளியில போய் ஒரு பெருசா ஜொலிக்கிறதுக்கு வந்து காரணமே இந்த ஸ்கூல். நான் இப்பதான் வெளில போறேன், அடுத்தடுத்து வரவங்களுக்கு கண்டிப்பா அது ரொம்ப பாசிட்டிவா உங்களுக்கு இருக்கும். நீங்க லைஃப்ல எந்த பிரச்சனை, சிம்பிளா வடிவேல் சார் சொல்லுவார்ல, நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் இந்த உடம்புல எவ்வளவு அடி வாங்குற திரும்ப வந்துருச்சுடா அப்படின்னு வரலைங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தனியா ஒரு வில் பவர் வரணும், சினிமாவில் நீ எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம்டா அப்படின்ற ஒண்ணு வரணும்னா நீங்க கண்டிப்பா சிவி சார் கூட கொஞ்சமா டிராவல் ஆகுங்க, டெஃபினட்டா வந்து அது வந்துடும். அப்புறம் சரி, நான் சார் நிறைய இப்ப நான் வந்து சுதுவுக்குள்ள வரேன். இந்த படத்துல வந்து எனக்கு அந்த கதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சிவி சார் நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு நலன் சார் எப்படி வந்து ஆர்டிஸ்ட் செலக்ஷன், அதாவது விஜய் சேதுபதி சார் எடுத்துக்க முடியும், அது மாதிரி எங்களுக்கு வந்து இந்த கதைக்குள்ள ஹீரோ யாரை கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அப்பதான் வந்து என்னன்னா, அந்த ஒரு எதையும் வந்து ஜஸ்ட் ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வேணும் சார். இந்த வார்த்தையை சொல்லதான் டக்குன்னு சிவா சார். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டையும் வந்து ஜஸ்ட் லைக் தட் தான் பண்ணுவார், சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் இல்ல சார், எனக்கு அவர் கூட ரொம்ப வருஷமா டிராவல் இருக்கு. சாரோட வந்து என்னோட முதல் படம் டிஸ்கஷன்ல இருந்து அவர் கூட நான் சிவா சார் கூட டிராவல் ஆயிருக்கேன். ஸோ இந்த படத்துல அந்த குருநாத்ன்ற கேரக்டர் ரொம்ப அல்டிமேட்டா பண்ணியிருக்காரு. ஸோ அது நீங்க தியேட்டர்ல கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் MS பாஸ்கர் சார் சொல்லிட்டாரு. நான் சார் பாஸ்கர் சார் அங்க இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை இருக்காருன்னா, அவர் ஆப்போசிட்ல நடிக்கிறவங்க, சைட்ல நடிக்கிறவங்க, பின்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒரு டைலாக் பேசுறது கூட சாரே சொல்லி கொடுத்துருவாரு. நீ இதை சொன்னாதான் அடுத்து நான் அந்த டைலாக் பேச முடியும், நீ இந்த மாடலேஷன்ல பேசினாதான் நான் இப்படி ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்ற முதற்கொண்டு சாரே சொல்லி கொடுத்துருவாரு. நம்ம ஜஸ்ட் ஆக்ஷன் கட் சொன்னாவே போதும். அப்புறம் நம்ம அருள்தாஸ் அண்ணனோட அவர் என்னடா, அவர் சொன்ன மாதிரி இந்த சீரீஸ் தாண்டி இந்த படத்துல சூதுவம் 1க்கும் 2க்கும் ஒரு பெரிய பாலம் அப்படின்னா அந்த டாக்டர் கேரக்டர் தான். ஸோ அந்த கேரக்டர் இல்லாம இந்த கதையை உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எங்களுக்கு. அப்புறம் கருணா சார் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப MS பாஸ்கர் சார் பார்த்து வேண்டாரு இல்லைங்களா, ஒரு 12 வருஷம் கழிச்சு வந்து டப்புன்னு வந்து அந்த ரோல் அப்படியே அந்த ஸ்பாட்ல பண்ணாரு. அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கருணா சார்கிட்ட இருந்தது. அந்த அருள் பிரகாசம்ங்கிற அந்த ரோலை வந்து அவர் ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் பண்ணும்போது, நீங்க சூதுவம் ஒரு சீன் பார்த்துருப்பீங்க, இந்த கழுத்தை பிடிச்சி அவங்க அம்மாட்ட பேசுற ஒண்ணு இருக்கும். அவர் சார் வந்து பண்ணாரு ஒரு எனது சிங்கிள் டேக்ல, அந்த அப்படியே அருமை பிரகாசம் அடுத்த செகண்டாவே பண்ணாரு. அவ்வளவு ஒத்துழைப்பு இருக்கும். நமக்கு என்னன்னா நலன் சாரி கிரியேட் பண்ணி வச்சிட்டாரு இல்லைங்களா, அவங்க அப்பா கேரக்டர், நானவதையும் கேரக்டர், அருமை பிரகாசம் கேரக்டர் நலன் சாரி கிரியேட் பண்ணனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. அப்புறம் வாகை சந்திரசேகர் சார், நான் வந்து ரொம்ப தீவிர விஜயன் சாரோட ஃபேன் நானு. ஸோ அவங்களோட நடிச்சவங்க ராதாரவி சார், வாகை சார், இவங்கெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்பாட்டுக்கு வரும்போது ரொம்ப, ஸோ வாகை சார்ட்ட உட்காந்து நம்ம கேட்கும்போது ரொம்ப பொறுமையா கேட்டுப்பாரு. அடுத்து அந்த நம்ம நினைச்ச அந்த கேரக்டர் மாடுலேஷன் எடுக்கும்போது நமக்கே பிரமிப்பா இருக்கும். அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி சார், இந்த ஒரு வேர்டு தான் இருக்கும், அதுக்கு வந்து அவர் வந்து அவ்வளோ டெப்த் கொடுத்து அந்த டைலாக் சூப்பரா பண்ணாரு. ரொம்ப நன்றி சார். அப்புறம் தங்கராஜ் சார், இப்ப நான் சிவி சாரை பத்தி நிறைய சொல்லிட்டேன். தங்கராஜ் சார் பத்தி சொல்றதுக்கு என்னன்னா, எங்களுக்கு எல்லாம் வந்து வயிறு நிறைய சோறு போட்டு எங்களோட பசிய போக்கின ஒரு அப்படி சார். அப்புறம் ஒரு டைரக்டருக்கு வந்து ஸ்பாட்ல என்ன வேணும் அப்படின்றது வந்து, இப்ப வீட்டுல அப்பா ஒண்ணு தரலன்னா நம்ம லைட்டா அம்மாட்ட கேட்டு காசை பிடிங்கி போவோம் இல்லைங்களா,
அந்த மாதிரி சிவி சார் எல்லா நேரமா பார்த்து அவர்கிட்ட பேசி சார் இது வேணும் சார் அது வேணும் சார் அப்படி வேணும் சார்ன்ட்டு இப்படி இல்லை. அப்புறம் அவர் வந்து திட்டுவார், நீங்க ஏன் சார் கொடுத்தீங்க, அவங்க அப்படிதான் சார் கேட்பாங்க அப்படின்னு வந்து சண்டைக்கு வருவாரு. அப்படி வந்து தங்கம் சார் வந்து இந்த படத்தை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல கிராண்டாவே கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து நீங்க தியேட்டர்ல பார்த்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கணும், அந்த குவாலிட்டி குறையாம இருக்கிறதுக்கு அவர் ரொம்ப பெருசா எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஸோ அப்புறம் இந்த படத்துல என்னோட கேமராமேன் கார்த்திக் தில்லை ரொம்ப அது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு 50 அடி குதிக்கணும் ப்ரோ, சரி குதிச்சிடலாம் ப்ரோ அப்படின்றவர். ஏன் அப்படின்னா நம்ம ரெடினா ரெடி, குதிக்கணும் அந்த ஒரு ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு. அவரு சப்போர்ட்டா இந்த படம் ஃபுல்லா எனக்கு இருந்தாரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சுரேந்தர். இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நம்ம ஜஸ்ட் வந்து ஃபில் மட்டும் பண்ண முடியாது, ஒரு இடமும் ஒரு கேரக்டரா ஃபீல் ஆகணுன்றதுக்கு நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் எடிட்டர் அஸ்வின், அது எப்படின்னா அவரும் நான் ஆக்சுவலா வந்து அந்த டைம் நான் அவருக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு கல்யாணம் ஆயிருந்தது. ஒரு இன்னும் ஒரு 15 நாள் வந்து ஒய்ஃப் அண்ட் டைவர்ஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நைட் மட்டும் தான் கட் பண்ணுவாரு, ஆனா சூப்பரா பண்ணுவாரு. நைட்டு ஃபுல்லா அவர் கூட தான் டிராவல் ஆகணும். நிறைய திட்டுகள் ஆகினாலும் ஒர்க்கு சூப்பரா பண்றதுனால அவர் கூட நான் வந்து அந்த நைட்டா இருந்து டிராவல் பண்ணேன். ஆனா இப்ப அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கண்டிப்பா நீங்க அடுத்து ஒர்க் பண்றவங்களும் அவர் கண்டிப்பா பகல்ல ஒர்க் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் இந்த கதை உருவாகிறதுக்கு அதான் இப்ப நவன் சார் வந்து அந்த கோர் ஐடியா கொடுத்துட்டாரு. பட் அதை ஒரு முழு வடிவமா திரைக்கதை பண்றதுக்கு எனக்கு நான் ஒர்க் பண்ண படங்கள் எனக்கு இந்த படத்தோட வேல்டே வேறையா இருந்தது எனக்கு. ஸோ அப்ப நான் என்னன்னா நவன் சாரோட ஒர்க் பண்ணவங்க யாரு இந்த கதையில அப்படின்னும் போது அப்ப அந்த டீம் யோகராஜ், அப்புறம் கதிர், அப்புறம் யோகின், இவங்க 3 பேர் நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த டைம்ல அவர் எப்படி திங்க்ல இருந்தாரு, என்னென்னலாம் பார்த்தாரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் இந்த ஒரு ஸ்கிரீன் பிளேவா இதை கிரியேட் பண்ணோம். அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டீம்ஸ் இதுல அப்புறம் இந்த அரசியல் வசனம்லாம் எனக்கு அனுபவம் பத்தல, ஏன்னா ரொம்ப மெச்சூரான ஒரு வார்த்தைகள்லாம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு எனக்கு ரமேஷன் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாரு. ஸோ ஓவராலா வந்து இவங்களோட எல்லாரோட சப்போர்ட்ல தான் இன்னைக்கு இங்க இந்த படம் இவ்வளவு நல்லா வந்திருக்கு. இந்த படம் நீங்க தியேட்டர்ல பாருங்க. சூதுவும் ஒண்ணு வந்து உங்களுக்கு, ஏன்னா அது உங்களுக்கு சூதுவும் சொல்லும் போது இன்னொரு விஷயம். ஸோ அந்த படம் வந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என் லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஏன்னா எங்க வீட்டுல ஒரு 15 பவுன் நகை தொலைஞ்சு போச்சு. அது நான் இருக்கும்போது வந்து திருட்டு போயிட்டாங்க, அது ட்ரிக்ஸா ஏமாத்தி திருட்டு போயிட்டாங்க. வீட்டை சுத்தி கூட்டம் கூட்டினதுக்கு அப்புறம் நான் எல்லார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், அவன் இப்படிதான் வந்தா, தண்ணி வேணும்னு கேட்டா நான் எடுக்க போனேன், அந்த டைம்ல தான் போயிடு அப்படின்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வந்தவங்க எல்லாம் வந்து பாரு அவன் எவ்வளவு திறமசாலியா இருப்பான், இந்த பையனை ஏமாத்தி நாங்க எடுத்துட்டு போயிட்டானே அப்படின்ட்டு அந்த திருடிட்டு போனவங்க வந்து எல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் நகையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோம், நம்மள சொல்லாம எல்லாம் அவனோட திறமையை பேசிட்டு இருக்காங்க. சரி பகல்ல நடமாட முடியலன்னு காலை விடியகால 4 மணிக்கு போனேன்னா அங்க கோலம் போடுற பொம்பளைங்க கூட்டுற பொம்பளை இந்த பேர் தான் ஏமாத்திட்டாங்க, எவ்வளவு பேர் இவ்வளவு பேர் நம்ம ஏமாத்திட்டாங்க பாருல. அப்படி சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த தியேட்டர்ல இந்த படத்தை பார்க்கும்போது அது தவறு செய்யறவங்க செஞ்சுறாங்க. அதாவது அப்படின்னு பார்க்கும்போது தியேட்டர் பெரிய கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில ஒரு வில்லத்தனமா இருக்கிறவங்க வந்து வின் பண்ணும்போது கிளாப்ஸ் பார்க்கும் மிரண்டேன். ஆனா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நானே ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி அதுக்கு வந்து நான் வந்து டைரக்ட் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த இப்ப எனக்கு அந்த ஒரு 13 வருஷம் ஒரு வளர்ச்சி அந்த ஒரு மாற்றமா இருக்கு. இப்ப நீங்க இந்த தியேட்டர்ல பார்க்கும் போது இந்த படத்துல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா. அந்த சூதுவும் ஒண்ணு உங்களை என்ன பண்ணுச்சோ, உங்க தியேட்டர்ல உங்களுக்கு என்ன ஒரு ஃபீலை கொடுத்துச்சோ, டெஃபினட்டா இந்த படமும் கொடுக்கும் நாங்க நம்பி ஒர்க் பண்ணிருக்கோம். அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சார் நான் நிக்கில் சார் சொல்ல மறந்துட்டேன். நன்றி சார். நன்றி.